படத்தில் வடிவேல ஜீப்பில் நானும் ரவுடின்னு சொல்லி வாலண்டியர் ஜீப்பில் ஏறுவார் தெரியுமா? அதே மாதிரி வேல்முருகன் வந்து நானும் ரவுடி நானும் இந்த சீனில் இருக்கிறேன், என்னையும் விட்டுடாதீங்க அப்படின்னு காட்டுறாரு. இதில் இது அவர் குழந்தைங்களுக்கு அவர் முதல் மதிப்பெண் எடுத்த பசங்களுக்கு கொடுக்குறாரு. உங்களுக்கு விருப்பம் தான் உங்கள் குழந்தைங்க வாங்க சொல்லு, வாங்க முடியல கம்முன்னு இருங்க, இல்லை நீங்கள் தாங்க. இது மாதிரி ஜெகன்மூர்த்தி இந்த பக்கம்னா கடலூர், பண்ருட்டி, கடலூர், தென்னார்காடு ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் எப்படி இருக்கும், வேலுப்புறம் வரைக்கும் இவர் அதே கட்ட பஞ்சாயத்து வேலை தானே பார்த்துட்டாரு. இங்கே வேல்முருகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அதெல்லாம் ஜெகன்மூர்த்தி பற்றி பேசுகிறேன். இங்கே அதுலேயும் சட்டும் இந்த கொல்லஞ்சாடி ரவுடிஸ்களை வச்சுன்னு இப்பவும் வந்து அந்த கட்ட பஞ்சாயத்து மாமூல் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதனால தான் முதலமைச்சர் அவரை பார்த்தா முகம் சொல்லிக்கிறதுக்கு காரணம் இது. அப்போ நமக்கு தகவல் வருது இல்லையா? எப்படி ஜெகன்மூர்த்தி மேலே தகவல் வருதோ அதே மாதிரி வேல்முருகனை பற்றியும் வருது இல்லையா? கட்ட பஞ்சாயத்து பைசா இல்லை. கமலஹாசனுக்கு வந்து ஏற்கனவே ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டு விட்டது. அவருடைய கட்சிக்கு 2 சீட் கொடுத்தாலே பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும். அதுதாங்க அந்த 2 சீட்டு கூட வானான்ட்டு வர அவர் இன்னொரு படம் எடுக்கிறோம், அந்த படத்தை ரஜினி மூலிமா நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். எல்லா தியேட்டரு, சினிமா, சோப்பு, சீப்பு எல்லாம் இவங்க மூலிமா தான். எந்த வியாபாரியும் திமுக ஆட்சி விரும்பலை. அதை விட முக்கியமான விஷயம், ஆசிரியர் சங்கம்லாம் தாவேக்கா விஜயுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. திமுகவோட ஓட்டு வங்கியாக யாருறான்னா எழுதப்படாத ஒரு பெரிய கூட்டணி யாருறான்னா இந்த ஆசிரியர் தான். அந்த கூட்டணியே இப்போ வந்து விலகி விஜய்கிட்ட போயிடுச்சு. இப்போ டைட்டானிக் கப்பல் மாதிரி 2 துண்டாக உடஞ்சி இருக்குது திமுக. சீனியர்களே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. திமுக என்னன்னா துரைமுருகனாக இருக்கட்டும், கே நேராக இருக்கட்டும், அங்கே அன்பில் பொய்யாமொழி பையனை வச்சுட்டு மகேஷை வச்சுட்டு நேருக்கு டப்பு கொடுக்குறாங்க. இங்கே வேலூர் மாவட்டத்தில் அப்படி தான் துரைமுருகன் டப்பு கொடுக்குறாங்க. ரியல் ஒன் நண்பர்கள், உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்கள், செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் முன்னாள் அதிமுக நிர்வாகி ஆவின் வைத்தியநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வாழ்வுரிமை கட்சி வேல்முருகன், தமிழக வெற்றி கழகம் விஜய், இந்த மோதலை பொறுத்த வரைக்கும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பார்த்தீங்கன்னா மாணவிகளுடைய பேரண்ட்ஸ் நேரடியாகவே வேல்முருகன் அவர்களை விமர்சனம் செய்திருந்தாங்க. அதாவது ஒரு இஸ்லாமிய பெண்மணி அவர்கள் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதன் பிறகு மாணவிகள் விமர்சனத்தை முன் வச்சாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பழமைவாதத்தில் வேல்முருகன் இருக்கிறார் அப்படிங்கிற கருத்துக்களை மாணவிகளே முன் வச்சாங்க. மாணவியுடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே நேரத்தில் வேல்முருகன் அவர்களை ஒரு உறவு தெரியாதவர், ஒரு தாய்மாமன் உறவு தெரியாதவர். ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தம்பி, என்னுடைய குழந்தைக்கு அவர் தாய்மாமன் போன்றவர் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. வேல்முருகன் அவர்கள் தற்குறித்தனமாக பேசுகிறாங்க. இஸ்லாமியர்களை வைத்து எனக்கு எதிராக இஸ்லாமியர்களை விஜய் இறக்கி வர்றார் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் வேல்முருகனுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், பார்க்குற பார்வை கரெக்டான பார்வையாக இருக்கணும். நடிகர்னா எல்லாருமே கெட்டவங்களாகும், எல்லாருமே குழந்தைக்கு முத்தம் கொடுக்கறதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் கண்டுபிடிக்கக்கூடாது. குழந்தைங்க விருப்பப்பட்டு தான் விஜய் அண்ணாவை கட்டி பிடிக்கணும் தான் போய் கட்டி பிடிக்குதுங்க, முத்தம் கொடுக்குதுங்க. ஏதோ அதுங்களுக்கு வாங்கின பரிசை விட அவர் கூட நின்று ஃபோட்டோ எடுக்கிறது தான் அவங்களுக்கு ஒரு பெரிய வாழ்நாளில் சாதனையாக நினைக்கிறாங்க இல்லையா? இன்றைக்கி தமிழ்நாட்டில் இன்றைக்கி அதிகப்படியான சூப்பர் ஸ்டாருக்கு அப்புறம் இன்றைக்கி விஜய் தான் நம்பர் 1 ஹீரோன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அவர் ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. அது ரொம்ப நாளாகவே அவருக்கு அந்த முதல் மதிப்பெண் பெற்றவங்களுக்கு பரிசு கொடுக்குறாரு. அதே மாதிரி அறம்ல சூர்யா, கார்த்திக், சிவகுமார் குடும்பம் ரொம்ப சைலண்ட்டாக இதை விட அதிகமாக நிறைய பண்ணுறாங்க. ஆனால் வெளியில் அரசியலுக்கோசம் காட்டுறதில்ல. இவங்களும் அது மாதிரி தான் செய்கிறத அரசியல் ஆக்காமல் வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியாத அளவுக்கு பண்ணலாம். இதையும் அரசியல் ஆக்க விஜய் தம்பி பண்ணுது. இது மாதிரி விமர்சனங்கள் வந்தால் தாங்கி தான் வேணும். வேல்முருகன் மாதிரி விமர்சனம் கொடுத்து வேறு வழி என்ன இருக்குது? இல்லை, வேல்முருகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு எதிராக இஸ்லாமியர்களை இறக்கி விடுறாங்க அப்படின்னு சொல்லி அங்கே பேசிய ஒரு மாணவியுடைய தாய் அதே நேரத்தில் அதை இஸ்லாமியர்கள் அப்படின்னு சுட்டி காட்டுறாங்க. வேறு விஷயம், ஒரு படத்தில் வடிவேல ஜீப்பில் நானும் ரவுடின்னு சொல்லி வாலண்டியர் ஜீப்பில் ஏறுவார் தெரியுமா? அதே மாதிரி வேல்முருகன் நானும் ரவுடி நானும் இந்த சீனில் இருக்கிறேன், என்னையும் விட்டுடாதீங்க அப்படின்னு காட்டுறாரு. இதில் இது அவர் குழந்தைங்களுக்கு அவர் முதல் மதிப்பெண் எடுத்த பசங்களுக்கு கொடுக்குறாரு. உனக்கு விருப்பம் தான் உங்கள் குழந்தைங்க வாங்க சொல்லு, வாங்க முடியல கம்முன்னு இருங்க, நீங்கள் தாங்க. இது மாதிரி எவ்வளோ கோடி எவ்வளோ கட்ட பஞ்சாயத்து. இதே மாதிரி இப்போ ஜெகன்மூர்த்தி இந்த பக்கம்னா கடலூர், பண்ருட்டி,
கடலூர் தென்னார்காடு ஒருங்கிணைந்த தென்னார்காடு மாவட்டம் எப்படி இருந்ததோ விழுப்புரம் வரைக்கும் இவர் அதே கட்ட பஞ்சாயத்து வேலை தானே பார்த்தாரு. எங்க வேல்முருகன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? நம்ம எல்லாம் ஜெகன்மூர்த்தி பற்றி பேசுகிறோம். இங்கே அதுலேயும் சற்றும் இந்த கொல்லஞ்சாடி ரவுடிஸ்களை வச்சுக்கின்னு இவர் சற்றும் குறைவில்லாதானோ இந்த மாதிரி பண்ணிட்டு தான் இருக்காரு. இப்பவும் வந்து அந்த கட்ட பஞ்சாயத்து மாமூல் போன்ற விஷயங்கள்ல எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இதனால தான் முதலமைச்சர் அவரை பார்த்தா முகம் சொல்லிக்கிறதுக்கு காரணம் இதுதான். முதல்வருக்கு தகவல் வருது இல்லையா? எப்படி ஜெகன்மூர்த்தி மேலே தகவல் வருதோ அதே மாதிரி வேல்முருகனை பற்றியும் வருது இல்லையா? கட்ட பஞ்சாயத்து பைசா. அதனால தான் திமுக வந்து அவரை மதிக்கிறது இல்லை. யாரை ஏதோ ஜெகதரசங்கிட்ட போய் வன்னியர்னு சொல்லி அவர்கிட்ட கொஞ்சம் காசு அப்பப்போ போய் அக்காடு ஹோட்டலில் போய் டி நகரில் அக்காடு ஹோட்டலில் போய் காசு வாங்கிட்டு வர்றாரு, அவ்வளோதான். மற்றபடி திமுகவில் அவருக்கு யாரும் பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டிலாம் கொடுக்கல. அதனுடைய வெளிப்பாடு நம்ம பார்த்தோம். எங்கள் சட்டமன்றத்திலே அப்பாவே சும்மா உட்காரியா அப்படின்ட்டார். திமுக யாரும் மதிக்கிறது இல்லைங்க. ஜிகே மணியை மதிக்கிற அளவுக்கு கூட இவரை மதிக்கிறது இல்லை திமுக. இப்போ வேல்முருகன் அவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த முறை 2021 சட்டமன்ற தேர்தலில் உதயசூரியன் சின்னத்தில் தான் நின்று போட்டியிட்டு பண்ருட்டியில் வெற்றி பெற்று எம்எல்ஏவாக இருக்காங்க. இப்போ 2026 திமுக தலைமை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேல்முருகனுக்கு சீட் கொடுப்பாங்களா? எப்படி பார்க்குறீங்க? சீட்டு கொடுப்பாங்களா இன்னது டவுட்டு தான் இந்த வாட்டி. ஏன்னா அந்த சீட்டை திருமாவுக்கு தான் கொடுக்க போகிறாங்க சேர்த்து. அதனால் இது மாதிரி உதிரி கட்சிகள் ட்ரிம் பண்ணால் தான் அந்த சீட்டை கொடுக்க முடியும். அதே மாதிரி கமலஹாசனுக்கு ஒன்றும் பெரிய லெவலில் சீட்டு தர மாட்டாங்க, 1-2 கொடுப்பாங்க. அவர் படம் ரெட் ஜாயிண்டில் அப்போ இப்போ கூட ஓடாத படம்லாம் ரிலீஸ் பண்ணி அதில் ஓடின மாதிரி கணக்கு காமிச்சு அவரை பணத்தை கொடுத்து அவர் வாயை பொழந்துருவார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். வாயை அடைச்சிடுவார் கமலஹாசன் மைய கட்சி. இல்லை, கமலஹாசனுக்கு வந்து ஏற்கனவே ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டு விட்டது. அவருடைய கட்சிக்கு 2 சீட் கொடுத்தாலே பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படும். அதுதாங்க அந்த 2 சீட்டு கூட வானான்ட்டு வர அவர். இன்னொரு படம் எடுக்கிற அந்த படத்தையும் ரெட் ஜாயிண்ட் மூலிமா நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். அந்த இவர் எடுக்கிற படத்துக்கெல்லாம் ரெட் ஜாயிண்ட் வந்து வாங்கிக்கணும், ஏதப்படாத சட்டம். அது நஷ்டம்தான் வரும். இவர் படம் ஒன்றும் ஓடாத படத்துக்கு ரெட் ஜாயிண்ட் வாங்கி அதை சரி பண்ணிகிட்ருக்காங்க. இதுதான் அவங்களும் பிளாக் மணியை ஒயிட் மணி ஆகிறதுக்கு ஓடின மாதிரி கணக்கு எழுதுறதுக்கு இந்த சினி ஃபீல்டு ரொம்ப ஈஸியாக இருக்குது. ரெட் ஜாயிண்டில் யாருன்னு தெரியுமா இல்லையா? ரெட் ஜாயிண்ட்டு ஓனருங்க ஒன்று சண்பகமூர்த்தி, இன்னொன்று வந்து உதயநிதி ஸ்டாலின். இல்லை, உதயநிதி ஸ்டாலின் வெளியே வந்து விட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். கிருத்திகா உதயநிதி அவர்கள் இருக்காங்க. நான் இருந்தான்னா என் மனைவி இருந்தான்னா இது வரைக்கும் இருந்தது யார்? மந்திரி ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்தது யார்? உதயநிதி ஸ்டாலின் அவரோட பார்ட்னர். எப்படி ராஜா சங்கர் வந்து தளபதி ஸ்டாலினுக்கு ஒரு பார்ட்னரோ அதே மாதிரி ஒரு உதயநிதி பார்ட்னர் சண்பகமூர்த்தி தான் இந்த படத்தை அன்றைக்கி இதை பார்த்துட்டு இந்த பாட இசை வெளியீட்டு விழாவில் சொல்லியிருப்பாங்க சண்முகமூர்த்தி பேர். அதனால் இவங்கெல்லாம் வந்து ஒரு இடம் வைக்கலைங்க திமுக. எல்லா தேட்ரு, சினிமா, சோப்பு, சீப்பு எல்லாம் இவங்க மூலிமா தான். எந்த வியாபாரியும் திமுக ஆட்சி விரும்பலை. அதை விட முக்கியமான விஷயம் இன்றைக்கி வந்து முக்கியமாக நீங்கள் ஒன்று கேட்பீங்கன்னு பார்த்தேன், கேட்கல. ஆசிரியர் சங்கம்லாம் தாவேக்கா விஜயவுடன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. திமுகவோட ஓட்டு வங்கியாக யாருறான்னா எழுதப்படாத ஒரு பெரிய கூட்டணி யாருறான்னா இந்த ஆசிரியர் தான். அந்த கூட்டணியே இப்போ வந்து விலகி விஜய்கிட்ட போயிடுச்சு. பார்த்தீங்களா? நேரடியாக போய் விஜய சந்திச்சு கோரிக்கைகளை வச்சிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஆதரவு நேரடியாக போய் சந்திக்கிறோம், எல்லாம் பேசி முடிக்கப்பட்டது. இந்த முறை வந்து எல்லாரும் ஒவ்வொரு ஆசிரியரும் 50 ஓட்டை மாற்றக்கூடிய வல்லமை படைத்தவர்கள். அப்படி மாற்றி தானே திமுக ஜெயிக்க வச்சவங்க. ஜெயிக்க வச்சது யாரானா கூட்டணி கட்சிலாம் இல்லை. எல்லோரும் தவறாக சொல்கிறாங்க. திமுக ஜெயிச்சது கூட்டணி கட்சி தான் காரணம், திருமாவளவன் தான் காரணம். ஆசிரியர்கள் ஏன்னா போலிங் ஆஃபீஸராக தான் இருப்பாங்க. வயசானவங்களுக்கு ஓட்டு போடுறதுல இவங்க தான் இருப்பாங்க. இவங்க தான் பட்டன் எழுத்துவாங்க. புரியுங்களா? அவங்கள பக்கத்தில் வச்சு அழுத்துறது இவங்க தான். இப்படி குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ஆசிரியரும் 50 ஓட்டுகளை திமுகவுக்கு பூத் வாரியாக போடுவானுங்க. 750 ஓட்டு மினிமம் இருக்குதுன்னா ஒரு பூத்தில் 50 ஓட்டு இவங்க ஓட்டு வரும். யார் ஓட்டு? ஆசிரியர்கள் திமுகவுக்கு போடுற ஓட்டு. அது இந்த வாட்டி இருக்குமான்றது கண்டிப்பாக இருக்காது. இல்லை, ஸ்டாலின் அவர்கள் இதை எப்படி தவற விடுறாங்க? ஏன்னா அவர் வந்து மிக முக்கியமான ஓட்டு திமுக கிடைக்கக்கூடிய ஒரு ஓட்டு பேங்காக இருக்கக்கூடிய ஆசிரியர்களை எப்படி மிஸ் பண்ணுறாங்க, தவற விடுறாங்க, எப்படி பார்க்குறது? தளபதி ஸ்டாலின் வந்து தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு. எந்த மூடி ஆட்டுறது போட்டு ஒரு கப்பல் போனோம், கப்பல் உள்ளே தண்ணி உள்ளே வந்துடுச்சு. எந்த இடத்த அடைக்கிறதுன்னு தெரியாமல் இங்கே ஆடுத்துனா அந்த பக்கம் தக்குது, அந்த பக்கம் இப்போ டைட்டானிக் கப்பல் மாதிரி 2 துண்டாக உடஞ்சி இருக்குது திமுக. சீனியர்களே ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. திமுக என்னன்னா துரைமுருகனாக இருக்கட்டும், கே நேராக இருக்கட்டும், அங்கே அன்பில் பொய்யாமொழி பையனை வச்சுட்டு மகேஷை வச்சுட்டு நேருக்கு டஃப்பு கொடுக்குறாங்க. இங்கே வேலூர் மாவட்டத்தில் அப்படி தான் துரைமுருகன் டஃப்பு கொடுக்குறாங்க. சீனியருங்களை மொத்தத்தில் தம்பிக்கு பிடிக்கிறதில்ல. யாருக்கு?
தம்பி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிடிக்கிறதில்ல. அதனால் அவாய்ட் பண்ணுறாங்க. அதனால் அவங்களே மனம் உடஞ்சி ஏன்டா இல்லைன்னா மந்திரி பதவி கூட எடுத்துக்குங்கன்ற லெவலுக்கு கூட வந்துட்டாங்க. அவங்க ஏவா வேலால் எந்த அளவுக்கு இதெல்லாம் இறங்கி போக முடியுது. ஆனால் ஏவா வேலை இறங்கி போகிற அளவுக்கு துரைமுருகனால் இறங்கி போக முடியலன்னு தான் வருத்தமாக இருக்குதுன்றாங்க. ஆனால் உதயநிதி ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் இப்போது ஆக்டிவ் பாலிடிக்ஸில் பெரிய அளவில் இல்லை, கொஞ்சம் ஓரம் கட்டப்பட்டு விட்டார் அப்படிங்கிற செய்தியெல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ ஸ்டாலின் அவர்கள் தானே செல்லக்கூடிய இடங்கள்லாம் ரோட் ஷோ நடத்திட்டு இருக்காங்க. அவர் எதிர்பார்த்த அளவுக்கு பையன் இல்லை. எப்படி டாக்டர் ஐயா ராமதாஸ் சொல்கிறார், நான் எதிர்பார்த்த அளவுக்கு அன்புமணி இல்லை, எனக்கு பிபி ஏறுது. ஆமாம், அது மாதிரி தளபதி ஸ்டாலின் அவர் குடும்பத்தினுடைய அழுத்தத்தின் காரணமாக விரைவாக மந்திரி ஆக்கினார், சட்டமன்ற தொகுதி கொடுத்தாரு, விரைவாக மந்திரியாக ஆக்கினார், துணை முதல்வரும் ஆக்கினார். ஆனால் அந்த அளவுக்கு அவருக்கு டைம் பத்த மாட்டேன். எழுந்துக்கிறதே தம்பி உதயநிதி ஸ்டாலின் 11 மணிக்கு தான் எழுந்துக்கிறாரு காலையில். அப்புறம் ட்ரெஸ் போட்டு கிளம்பி சாப்பிட்டு கிளம்பும்போது 2 மணி ஆகிடுது. திரும்ப சாயந்தரம் 4 மணிக்கு தூங்கினா அப்புறம் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் மேலே அவரால் கட்சி பணியும் சரி ஆட்சி பணியும் செவனே செய்யறதுக்கு இல்லை. இன்னும் பழைய சின்ன விளையாட்டு புள்ள மாதிரியே இருக்காரே தவிர, விளையாட்டுத்துறை அமைச்சர் விளையாட்டு புள்ள மாதிரியே இருக்காரு தவிர, அப்பா எதிர்பார்த்த அளவுக்கு அப்பாவோட சுமையை குறைப்பார்னு பார்த்தா அப்பாவுக்கு சுமையை ஏற்றிட்டார். எதுக்குமே டெல்லிக்கு போய் காலை பிடிக்காத தளபதி ஸ்டாலின் புரட்சித் தலைவர் அம்மாவும் அப்படி தான், எதுக்குமே பிடிக்கும். ஆனால் இன்னைக்கு தன் மகனுக்கோசம் போய் அவங்களுடைய காலில் விழ வேண்டிய துர்பாகியத்தை தம்பி உதயநிதி ஏற்படுத்திட்டார் என்பது மிக வருந்தத்தக்க விஷயம். எதுக்குமே அஞ்ச மாட்டாங்க. திமுக பொறுத்த வரைக்கும் எதாக இருந்தாலும் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அஞ்சு போய் தான் ஆட விட்டாலும் தன் சதை ஆடணும் இல்லையா, அது ஆடிடுச்சு. பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி, வணக்கம்.